வணக்கம். ஒரு பழங்கால தத்துவ புதிருக்கு கணிதத்தை வச்சு பதில் சொல்ல முடியுமா? கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஆனா முடியும். வாங்க அத்வைத்தம் சொல்ற ஒரு ஆழமான விஷயத்த நாம நம்பர்ஸ் வச்சு எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலான்னு இந்த அலசல்ல பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த புதிரியே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய சிந்தனையாளர்களையே குழப்பின ஒரு கேள்வி. உபனிஷதங்கள்ல ஒரு வரி வரும், பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் பூரணமே மிஞ்சும். என்னங்க இது? சிம்பிளா சொல்லணும்னா, முழுமையான ஒண்ணுல இருந்து முழுமையான இன்னொன்னை எடுத்த பிறகும் முதல்ல இருந்ததும் முழுமையாவே இருக்குமாம். அதாவது பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் வந்த பிறகும் பிரம்மம் குறையாம முழுசா அப்படியே இருக்கு. இது எப்படி இங்க சாத்தியம்? ஒரு கேக்ல இருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்தா மீதி கேக் முழுசா இருக்குமா என்ன? இதுதான் அந்த பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு அத்வைத வேதாந்தம் ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. உலகம்ங்கிறது ஒரு படைப்பே கிடையாதான், அது வெறும் ஒரு தோற்றம் மட்டும்தான்னு சொல்லுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 3 வார்த்தைகள் இருக்கு: படைப்பு, மாற்றம், தோற்றம். அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் இந்த உலகத்தை படைக்கல, பிரம்மம் உலகமா மாறவும் இல்ல, பிரம்மமே உலகமா தோன்றுது. அவ்வளவுதான். இது வெறும் ஒரு இல்யூஷன், ஒரு தோற்றப்பிழை. இந்த தோற்றம்ங்கிற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருட்டுல ஒரு கயிறு கிடக்கு, ஆனா நாம அதை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறோம். நிஜத்துல அந்த கயிறு பாம்பா மாறவே இல்ல, நம்ம கண்ணுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அவ்வளவுதான். சரி, இந்த உதாரணத்தை நம்ம தத்துவத்தோட பொருத்தி பார்ப்போம். இங்க உண்மையான விஷயம், அதாவது மெய்ப்பொருள் அந்த கயிறு, அதுதான் பிரம்மம். அந்த பாம்புன்னு நினைக்க வச்சதுக்கு காரணம் என்ன? இருட்டு. அந்த இருட்டு தான் மாயை. அப்ப பாம்பு, அதுதான் நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கயிற்ற பாம்புன்னு தப்பா நினைச்சதால அந்த கயிற்றுக்கு ஏதாவது ஆச்சா? ஒண்ணுமே ஆகல, அது அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் பிரம்மத்தின் மேல இந்த உலகம் ஒரு தோற்றமா தெரியறதால பிரம்மத்தோட முழுமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதே இல்ல. சரி, இப்போ இதே தத்துவத்தை வாங்க கணிதத்தோட மொழியில பேசி பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இங்க தான் ஒரு சிக்கலான கேள்வி வருது. மாயைன்னா என்ன? இல்லாததுன்னு அர்த்தம். இல்லாத ஒண்ணு எப்படி உண்மையா இருக்கிற ஒரே பொருளான பிரம்மத்தை பலவிதமா பல பொருட்களா காட்ட முடியும்? இதுக்கு தத்துவத்துல பதில் தேடுறதை விட கணிதத்துல ரொம்ப எளிமையான ஒரு பதில் இருக்கு. இப்போ நாம ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு பண்ண போறோம். தத்துவத்தை கணிதமா மாத்த போறோம். நல்ல கவனிங்க. பிரம்மம் அது எல்லாமுமான முழுமை, எல்லையற்றது. சோ அதுக்கு கணிதத்துல சரியான குறியீடு முடிவிலி, அதாவது இன்ஃபினிட்டி. அடுத்து மாயை. மாயைனா இல்லாததுன்னு சொன்னோம். அப்ப கணிதத்துல அதுக்கு என்ன மதிப்பு? பூஜ்யம், அதாவது 0. கடைசியா இந்த பலவிதமா தெரியற பிரபஞ்சம், அதுதான் மத்த எல்லா எண்களும். 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பிதருக்கான விடை அந்த பூஜ்யத்தோட சக்திக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு சிம்பிள் கணக்கு தான். எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது 0வால வகுத்தா என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி, அதாவது முடிவெளி. யோசிச்சு பாருங்க, ஒரு நம்பரை ரொம்ப சின்ன நம்பரால வகுக்க வகுக்க விடை பெருசாயிட்டே போகும். அப்போ எதுவுமே இல்லாத 0வால வகுத்தா விடை எல்லை இல்லாம போயிடுது. இப்போ இந்த கணித விதிய தத்துவத்துல பொருத்தி பாருங்க. முடிவிலையான பிரம்மத்திலிருந்து இல்லாத ஒன்றான மாயையின் மூலமா இந்த எண்களான பிரபஞ்சம் வெளிப்படுது. இங்கதான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே வருது. வகுத்தலோட எதிர்ப்பதம் என்ன? பெருக்கல். அப்போ ஒரு எண்ண பூஜ்யத்தால வகுத்தா முடிவிலி வரும்னா, முடிவிலிய பூஜ்யத்தால பெருக்கணும் என்ன வரணும்? அந்த எண் வரணும் இல்லையா? ஆனா கணிதத்துல இன்ஃபினிட்டி மல்டிப்ளைட் பை 0க்கு ஒரு திட்டவட்டமான பதில் கிடையாது. அதை இன்டிடெர்மினட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு விட 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், இல்ல 100ஆவும் இருக்கலாம். எந்த எண்ணா வேணாலும் இருக்கலாம். இப்ப பாருங்க, அந்த புதிருக்கு விடை கிடைச்சிருச்சு. எப்படி மாறாத ஒரே ஒரு பொருளான பிரம்மம் இல்லாத ஒன்றான மாயையின் சக்தியால பல பல பொருட்களா இந்த முழு பிரபஞ்சமா தோன்ற முடியுதுன்னு புரியுதா? கணிதம் எவ்வளோ அழகா இதை விளக்குது. சரி, நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தத்துவ சமன்பாடா மாத்தி பார்ப்போம். இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா சுருக்கமா சொல்லுது. அத்வைதம் சொல்ற ஒரே மெய்ப்பொருள் பிரம்மம், அது இன்ஃபினிட்டி. பௌத்தம் சொல்ற சூன்யம், அதாவது இன்மை, அது 0. துவைதம் சொல்ற மாதிரி கடவுள் வேற உலகம் வேறன்னு பலதா தெரியற இந்த உலகம், அதுதான் எண்கள். இப்போது இந்த 3 தத்துவங்களையும் கணிதம் எப்படி ஒரே வரியில இணைக்குதுன்னு பாருங்க. அத்வைதம் பெருக்கல் பௌத்தம் சமம் துவைதம். அதாவது பிரம்மத்தை மாயையால பெருக்கும்போது இந்த பிரபஞ்சம் தோன்றுது. நம்பவே முடியலல்ல?
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இருமையற்ற ஒன்றேயான மெய்ப்பொருள், அதாவது பிரம்மம். அத நாம் இன்மையின் வழியா, அதாவது மாயையின் வழியா பார்க்கும்போது, அது நமக்கு பலவா, இருமை கொண்ட உலகமா தெரியுது. இதுதான் இந்த சமன்பாட்டோட ஆழமான அர்த்தம். இப்போ இந்த சமன்பாட்டை நாம கொஞ்சம் மாத்தி எழுதுனா நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில் கிடைக்கும். பாருங்க, துவைதம் வகுத்தல் பௌத்தம் சமம் அத்வைதம். அதாவது பலவாக தெரியும் இந்த உலகை அதன் இன்மையால் வகுத்தால் கடைசியில மிஞ்சிருது என்ன? அந்த ஒன்றையான மெய்ப்பொருள் இன்ஃபினிட்டி மட்டும்தான். பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் பூரணமே மிஞ்சும் என்ற புதிருக்கு இதை விட ஒரு தெளிவான அழகான கணித விளக்கம் இருக்க முடியுமா? பாத்தீங்களா, கணிதம் மாதிரி ஒரு தர்க்க மொழி எவ்வளவு பழமையான ஆழமான ஒரு தத்துவத்தையே எவ்வளவு அழகா விளக்கிடுச்சு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உலகத்தை இணைக்கிற வேற என்னென்ன மொழிகள், என்னென்ன வடிவங்கள் இருக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?